வந்து வெளி உலக தொடர்பு அதிகமாக கிடையாது. அந்த மாதிரி வெளி உலக தொடர்பு அதிகமாக இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட ஒரு காம்பியரி ஒரு யாரையாவது பிடிச்சு கொடுங்க வந்து என்ன சொல்றது பிடிச்சு கொடுங்கன்னா அந்த மாதிரி இருக்கு ஒரு அறிமுகப்படுத்துங்க அப்படின்ட்டு அவங்களும் வந்து ஒரு நல்ல பிரபலமான ஒரு நடிகையை வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்னும் அவங்கள பேசும்போது பார்த்தா அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. 5 நிமிஷத்துல 5 தமிழ் வார்த்தை கூட இல்லை. அப்புறம் கடைசியாக சொன்னாங்க எனக்கு தமிழ் தெரியாது, கன்னடம் தான் தெரியும். அப்புறம் தமிழ் படத்துலலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது டப்பிங்கில் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசுகிறவங்க அந்த மாதிரி ஒரு அனுபவம் நேர்ந்ததால் நானே காம்பியர் பண்ணிடுறது. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் அனுபவம் இல்லை. அதனால் ஏதாவது அப்புறம் எல்லாரும் அமைச்சூர் வேறு. இது ஒரு சாரு வாசக வட்டம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒன்றும் ஒரு பெரிய நிறுவனம் கிடையாது. இவங்க நடத்துறது வந்து இது என்ன நடத்துகிற ஒரு ரூம் மீட்டிங்கில் வந்து 5 பேர் 6 பேர் இருப்போம். 5 பேர் 6 பேரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. நான் ஒரு கருத்தை சொல்லுவேன், 5 பேரும் அதை மறுப்பாங்க. ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தார். ஒரு நடிகரை பற்றி குறிப்பிட்டு அவர் பக்கத்தில் வந்து வெறும் ஜாகராகூட்டமாக இருக்குது, அவரை எதிர்த்து சொல்லி அவர்கிட்ட யாருமே இருக்க முடியாதுன்னு நீங்கள் எழுதிருந்தீங்க. அதாவது நான் நீங்கள் எழுதிருந்தீங்க. இப்போ உங்ககிட்டையும் அதே மாதிரி தானே ஒரு கூட்டம் உருவாகி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுதிருக்கு. அதுக்கும் இப்போ பதில் சொல்லியிருக்கேன். அந்த 5 பேர் இருக்கிறதுலையே நான் ஏதாவது ஒரு சித்தர் மரத்தை பற்றி பேச ஆரம்பிச்சேன்னா அப்படி இல்லவே இல்லைன்னு ஒருத்தர் மருத்துவர். இப்படிதான் அந்த 5 பேர் கூட்டம் நடக்கும். அப்புறம் கடைசியாக வந்து வேலை செய்யணும்னு இந்த வாசகர்களோட கூட்டம் நடக்கும்போது அப்போ இந்த பாண்டி பசாரில் போய் இந்த ப்ரெஸ்ஸில் இந்த நோட்டீஸ் கொடுத்துருங்க அப்படின்னா பாண்டி பசார் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படி. பாண்டி பசாருக்கே ஒரு பிரச்சனை. எப்படி நீங்கள் வந்து ஜாகரா கூட்டம் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்போ வந்து. ஸோ இப்போது அந்த அன்பான வாசகத்தை சேர்ந்த எது சொல்லுவாங்கன்னா அவ்வளவு அமைச்சூரான ஆட்கள். நான் எழுதுவேன், எனக்கு எழுத மட்டும்தான் தெரியும். எங்கள் வாசக வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வாசிக்க மட்டும்தான் தெரியல, எந்த வேலையும் பொதுவாக தெரியாது. அது தவிர வரவேற்புரைக்காக நண்பர் ஞான பாஸ்கரை அழைக்கிறேன். அதுக்கு முன்னால் வாலியை பற்றியும் இந்திரா பாசாரத்தை பற்றியும் நிறைய சொல்லுவோம். இவ்வளவு தூரம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் அவங்களுக்கு வந்து வரீங்களான்னு கேட்டேன். புத்தகத்தையும் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தது. ஸோ அவங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் தான் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இவங்களுக்கு நம்ம வந்து என்ன செய்ய முடியும், பதில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு இப்போ பழம் வாங்கிட்டு போனால் அதுவே இருக்குன்னு எழுத்தாளர்கள் ஒரு மாதிரியான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம அது என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களோட எழுத்தை வந்து நம்ம மற்ற வாக்கியத்தை வந்து நான் போகிற இடம்லாம் சொல்லிட்டு இருந்தேன். என்னோட மூலாலயம் அதாவது என்னோட ஜெனியாலஜின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா முக்கியமாக நான் சொல்றது 3 பேரை சொல்லுவேன். நகுலன், இந்திரா பாசாரதி, அப்புறமா அந்த சப்ஜெக்டுக்கு வருவோம். பாலியை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இப்போ வரவேற்புக்காக ஞான பாஸ்கர் அழைக்கிறேன். எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்களா? மனப்பாடம் சும்மா பேசுறதே கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். எந்த நிறுவன உதவியும் சாராது சாரு வாசகர்களால் மட்டுமே நடத்தப்படும் இந்த சாரு வாசக வட்டத்தின் சார்பில் எக்ஸெல் வெளியீட்டு விழாவிற்கு அனைவரையும் அழைப்பதில் சாரு வாசக வட்டம் பெருமைகிறது. சாரு என்ற எழுத்தாளர் மீது கொண்ட அன்பினால் இங்கு வந்திருந்து
போஸ்டர் ஒட்டுவது முதல் நோட்டீஸ் விநியோகிப்பது வரை ஒவ்வொரு வேலையிலும் உடனிருந்து உதவி செய்த அனைத்து வாசகர்களையும் வாசகத்தின் சார்பில் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு யாரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணலாம். ஆனால் சார்னாலே எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், வித்தியாசமான ஏதாவது நடத்துவாங்கன்னு ஒரு ஞாபகம் வரும். ஸோ அவரும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், எப்போ நான் மீட்டிங் போனாலும் பாதி பேர் கிளம்பின பிறகு கடைசியில் கையில் விடுறாங்க, நிறைய பேர் கிளம்பிடுறாங்க, முக்கியமாக மேடையில் இருக்கவங்களே கிளம்பிடுறாங்க, என்னோட பேச யாருமே கேட்கறதில்லை, நான் உங்களுக்கு கொடுக்குற பதிலும் அவங்க காசுக்கு போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தடவை அந்த மாதிரி தான் ஆகாமல் ஒரு வித்தியாசமாக அவரே நிகழ்ச்சியை கொடுத்து வழங்கட்டுமே. ஆனால் இது வேற யாருக்கும் வர கூட்டம் கிடையாது, சார்பு பார்க்கணும் அப்படின்றது, சார்பு பேச்சு கேட்கணுன்றதுக்காகவும் வர கூட்டம். ரொம்ப லேட்டாக இருக்க முடியாதவங்க நிறைய பேர் சார்போட பேச்சை மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த தடவை அந்த மாதிரி ஆகாது. ஸோ சார்பை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கொடுத்து வழங்குவார். சொல்லி பெரியவர்கள் விருப்பப்படுறாங்க. அவங்களையும் ரெப்ரசென்ட் பண்ணணும், மேடையில் உட்காரணும். சரி, இப்போ நாவல் வெளியீடு எக்ஸைட் வாலி அவர்கள் வெளியிட ஞானபாஸ்கர் வாங்கி கொடுத்தார். வைடு வாயா பண்ணி வச்சுட்டாங்க யாரும் கேமரா இது ஒரு பத்திரிகைக்கு கதையோ கட்டுரையோ அனுப்பி அது பிரசுரமாக மாதிரியான விஷயம் இல்லை. ஏன்னா என்னோட எழுத்தை எந்த பத்திரிகையும் வெளியிடாது. ஏன்னா அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. பத்திரிகைக்காரர்களை குறை சொல்ல முடியாது, அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரியான கைண்ட் ஆஃப் அது சென்சார் பண்ணி தான் போடணும். ஒரு மாதிரியான டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அப்போது நான் இதை வெப்சைட்டில் எழுதுகிறேன் அல்லது தனியாக எழுதி ராசதிலாம் மலையாளத்தில் தான் அது சீரியலைஸ் பண்ணுறேன். ஒரு மலையாள மேகசினில் நான் தமிழில் எழுதுனதை மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் வரல. அப்புறம் அது புத்தகமாக உயிர்மை வெளிப்படும் மூலமாக இந்த ராசலீலா இந்த நாவல் வெளிவருது. அப்போது இந்த எழுத்து இவ்வளவு கஷ்டத்தில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில எழுதப்படுறதுனால இது எனக்கு ஒரு சப்போர்ட், ஒரு பெரிய ஒரு 10 பேராவது எனக்கு தேவைப்படுது சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எழுதுறது. அப்படி ஒரு 10-20 பேர் அவங்க தான் இந்த வாசகை வட்டம். இது ஒரு மாதிரியான ஒரு இயக்கம்னு தான் எனக்கு தோணுது. அந்த 20-25 பேரும் ஒருத்தருக்கு நாங்கள் நினைச்சேன், இந்த நாவலை முதல் காப்பியை முதல் பிரதியை 7ஆம் விட்டாங்க அப்படின்னு. அந்த தொகையில் ஒரு லைப்ரரி வைக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம். ஒரு நண்பர் 50,000 ரூபாய்க்கு முதல் பிரதியை ஏலம் எடுத்தார். இன்னொரு நண்பர் 25,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். இந்த 2 பேருமே மேடைக்கு வந்து வாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு பெயர் ரகசியமாக இருக்கும். நான் புத்தகத்துக்கு 200 ரூபா செலவு பண்ணாலே வீட்டில் உதவி இருக்கேன். இது இருக்கும்போது 50,000 ரூபாய்லாம் செலவு பண்ணால் என்ன ஆகும், பெரிய லைஃப் பிரச்சனையாக இருக்கும். அதனால் அது ரகசியமாக இருக்கும். மற்றபடி 20,000 ரூபாய்க்கு ஒரு 3 பேர் அதை ஏலம் எடுத்தாங்க. அப்போ நிறைய பேர் பல நண்பர்கள் 5,000, 1000, 2000 இப்படி. ஸோ அவங்களுக்கும் எங்களோட கூட இருந்து இந்த வேலையெல்லாம் செய்த நண்பர்களுக்கும் பிரதிகளை இங்கே மேடையிலே வழங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். அது ஒரு 20 பேர் வாங்கிக்குவாங்க.